வணக்கம். ஆ கரூர் சம்பவத்தில 41 பேரு கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த சம்பவத்தில உதவித்தொகை அரசு தரப்புல இருந்தும், தவேக தரப்புல இருந்தும், பல்வேறு கட்சிகள் தரப்புல இருந்தும் குடுத்துருந்துருக்காங்க. அதில வந்து ஒரு குடும்பத்தில குடுத்துருந்துருக்காங்க. ஆ 20,00,000 விஜய் தரப்புல இருந்து குடுத்த பணத்த வந்து திரும்ப வந்து அவங்க அனுப்பிட்டதாட்டு அவங்க ஒரு பேட்டி குடுத்துருக்காங்க. அவங்க பேரு வந்து சங்கவி. இறந்தவர் அவங்க கணவர் பேர் வந்து ரமேஷ். ஆ திரும்ப எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிட்டதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க ஏதோ லெட்டர் மாரி எழுதி பேங்க்ல குடுத்து ரிட்டர்ன் அப்படியே பணத்த நாங்க அனுப்பிட்டோம். எங்களுக்கு பணம் தேவையில்ல. விஜய் வரணும். விஜய் வந்து எங்கள பார்க்கணும்னு தானே சொன்னாரு. விஜய் ஏன் வரல? விஜய் வந்து எங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி, அதனால தான் நாங்க பணத்த திரும்ப அனுப்பிட்டோம். எங்களுக்கு அப்படி ஒரு பணம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி, நாங்க பணத்த திருப்பி அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ வேற என்ன சொல்றாங்கன்னா, தவைக்கு தரப்புலருந்து அங்க வந்து இவுங்க பேர்ல இவுங்க இவுங்க பேர்ல மிஸ்யூஸ் பண்ணி அவங்க போயிருக்கிறாங்க. அங்க வேற யாரோ போயிருக்கிறாங்க. இவுங்களோட ரிலேட்டிவ்னு நான் நெனைக்கிறேன். அவங்களுக்கு இவுங்களுக்கும் எதுவும் ஆகாது போல இருக்கு. அவங்க அதையும் சொல்றாங்க. எங்க பேர மிஸ்யூஸ் பண்ணி அங்க போயிருக்கிறாங்க. இது பெரிய தப்பு. இந்த மாரி செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்றதுலயும் ஒரு கருத்து இருக்கு, நியாயம் இருக்கு. ஏன்னா, நீங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கல. அவங்க பயங்கர மன உளைச்சல்ல இருப்பாங்க, மன வருத்தத்தில இருப்பாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க போய் பார்த்துருக்கலாம், பார்க்கல. அ அது நீங்க பார்க்க அங்க போனா மறுபடியும் தள்ளுமுள்ளு வரும், பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்க பார்க்காம போயிருக்கீங்க. அது சரிதான். நீங்க மேடையில பிரச்சாரத்தில வந்து எவ்வளோ மட்டமாட்டு திமுகவையும், பிஜேபியும் வந்து அதிமுகவ நீங்க மட்டமா பேசல. திமுகவையும், பிஜேபியும் வந்து நீங்க ரொம்ப கழுவி கழுவி ஊத்துனீங்க. அதாவது கிட்னி திருடர்கள் அப்படி இப்படின்ட்டு, அப்புறம் பாட்டலுக்கு ரூ. 10 பாட்டலுக்கு ரூ. 10ன்னு பாட்டு பாடி, ரொம்ப மோசமாட்டு பேசி, அ அன்னைக்கு மேடையில நம்ம பிரச்சாரத்தில நீங்க அந்த வாகனத்தில வண்டியில மேல இருந்து பேசியிருந்தீங்க. ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு 41 பேர் இறந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து நீங்க அ ஓடிட்டீங்க. யாரு? நீங்க ஓடிட்டீங்க. உங்க கட்சி தொண்டரோ, உங்க த புஸ்ஸி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, ஜானகிராம் எல்லாரும் ஓடிட்டாங்க அன்னைக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு எல்லாருமே ஓடிட்டாங்க. நீங்க சென்னைக்கு போயிட்டீங்க. ஆனா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க யாரெல்லாம் கழுவி கழுவி ஊத்துனீங்களோ, அவங்க எல்லாரும் இங்க மருத்துவமனைக்கு வந்து அந்த சம்பவம் நடந்த துயரத்தில அங்க வந்து தேவையான உதவிகள வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. யாரு? முதலமைச்சர் மொதற்கொண்டு அன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மொதற்கொண்டு அவரு மொதற்கொண்டு வந்துட்டாரு. அன்னைக்கு நைட்டே கிளம்பி வந்துட்டாரு. அவரு மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி இங்க சென்னையிலேருந்து கிளம்பி இங்க கரூருக்கு வராரு. நீங்க கரூர்ல கிளம்பி சென்னைக்கு போட்டீங்க. அ அங்க பத்திரிக்கைக்காரங்க ஏர்போர்ட்ல வச்சு கேட்குறாங்க, "சார் 30 பேர் இறந்து போயிட்டாங்க சார், 30 பேர் இறந்து போயிட்டாங்க சார்ன்னு" கத்துறாங்க. நீங்க போங்கடா, போய் சாவுங்கடா" அப்படின்ட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டீங்க. அ ஆனா நீங்க யாரெல்லாம் குத்தம் சொன்னீங்களோ, குறை சொன்னீங்களோ, அவ்வளோ பேரும் ஆஸ்பத்திரியில வந்து இருந்துட்டாங்க. அங்க வேற உங்க கட்சிக்காரங்க, உங்க தொண்டனுங்க, உங்க ரசிகர்கள், தற்குறிகள் வந்து என்னடான்னா, அந்த அ என்ன வெளிய எங்க இருந்தோ பணத்த கொண்டு வந்து இங்க ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டுட்டு, கணக்கு காட்டிட்டாங்க. அப்புறம் வந்து அமைச்சர்லாம் சும்மா அழுது நடிக்கிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க தற்குறிகள் வந்து நெறைய பேரு நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க என்னடான்னா, உங்க கட்சிக்காரங்களோ, உன் தொண்டனோ யாருமே அங்க மருத்துவமனைக்கு வந்து யாரும் பார்க்கவும் வரல. யாருமே வரல. எல்லாம் ஓடிட்டீங்க. 10 நாளைக்கு எங்க இருக்கீங்கன்னே தெரியாம தலைமறைவாயிட்டு போயிட்டீங்க எல்லாரும். அ இப்படி இருக்கும்போது நீங்க என்னடான்னா, இப்போ நேத்து கூப்பிட்டு வச்சு 41 குடும்பங்களையும் கூப்பிட்டு வச்சு நீங்க சந்திச்சு, அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாரி 41 குடும்பங்களும் போக மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி 41 குடும்பமும் போகல. ஆனா கணக்காட்டுறதுக்கு நீங்க ஏதோ தேவையில்லாத வேலைகள் பண்ணி, மிஸ்யூஸ் பண்ணி கணக்காட்டுறதுக்காக அங்க உள்ள 41 குடும்பம் வந்த மாரி நீங்க இது பண்ணி செஞ்சுட்டீங்க. எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க இல்லையா? எல்லாரும் ஒரே போல நீங்க சொல்றதுக்கெல்லாம் உங்க பணத்த விட்டு எரிஞ்சு எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது இல்லையா? அது மாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்பவும் என்ன சில தற்குறிகள் சொல்றாங்கன்னா, அ நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுககாரங்கிட்ட நீங்க காசு வாங்கிட்டு இந்த மாரி விஜய்க்கு எதிராட்டு பேசுறீங்க அப்படின்ட்டு. வேற வேலை இல்ல, திமுககாரங்களா இருந்தாலும் சரி, இப்போ ஆட்சியில வேற யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? ரூ. 20,00,000 விஜய் அவருக்கு குடுக்குற பணத்த இது பண்ணிட்டு கூட எக்ஸ்ட்ரா குடுப்பாங்களா என்ன? 25,00,000 30,00,000 குடுத்து இது இப்படி சொல்லுன்னு சொல்லுவாங்களா?
அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. அவங்க அந்த ஒரு அம்மா சொன்னதுனால விஜய் திமுககாரங்களுக்கும் திமுககாரங்களுக்கு கொண்டு யாரும் ஓட்டு போட்டுற போகிறாங்களா? அந்த ஒரு அம்மா சொல்கிற பேட்டினால. என்னடா நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? திமுககாரங்க சொல்லிக் கொடுத்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ விஜய் நிறைய சம்பவங்களில் சதி நடந்துருச்சு, ஆசிட் ஊற்றிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிங்களா? அப்போ விஜய் சொல்லிக் கொடுத்து பேசினாதாட்டு நம்ம பேசுவோமா? எப்படி? நம்ம எல்லாம் அப்படியே இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. சரி, மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.